பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு பத்திரிகா சந்திப்பில் அன்புமணி ராமதாஸை வந்து மத்திய அமைச்சராக்குனது எனது தவறு. அதே போல வந்து இதை பத்தி நான் எந்த கருத்தும் சொல்ல நான் விரும்பலைங்க. சரியா? வேற கேள்வி கேளு. இதை பத்தி நான் எந்த கருத்தும் சொல்ல நான் விரும்பல. சார், பாரதிய ஜனதா கட்சி முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து பத்திரிகையில் அவ்வப்போது வந்து அவதூறாக பேசுறாரு. நீ வா போன்னு சொல்லி ஒருமையில் பேசுறாரு. 2 நாள் முன்னாடி ஒரு நிகழ்ச்சி, சென்னை நிகழ்ச்சியில் கூட இந்த மாதிரி பேசியிருக்காரு. இதை பற்றி உங்க கருத்து? பத்திரிகை நண்பர்கள் வந்து நிச்சயமா மிகப்பெரிய ஒரு சேவையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் மாற்று கருத்தே கிடையாது. நியாயமான செய்திகள் நடுநிலையா செயல்பட வேண்டும் என்று அனைவருடைய எண்ணம் ஆக இருக்கிறது. பத்திரிகையாளரை நிச்சயமாக நாம் எல்லோரும் மதிக்க வேண்டும். அரூர்ல ஒரு சம்பவம் பேசுங்க சார். தாழ்த்தப்பட்ட சமூகமும் வன்னியர் சமூகம் இணைந்து செயலாற்ற அது இணையணும் இப்போ முழுமையாக விரும்புறீங்களா சொல்லுங்க. ஏன்னா ஒரு எதிர்ப்பு மனநிலை தொடர்ந்து இருக்கு. அதை பற்றி அதாவது தமிழ்நாட்டில் 2 பெரிய சமூகம். ஒன்று பட்டியலின மக்கள், அடுத்தது வந்து வன்னியர் சமுதாயம். நான் இது உள்ள ஜாதி அரசியலுக்குள்ள நான் போல. இது ஜாதி பிரச்சனையே கிடையாது. இந்த 2 சமூகங்களும் சேர்ந்ததுன்னா 40 விழுக்காடு மக்கள் தொகையில் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் தொகையில் இருக்கிறார்கள். ஆனால் இந்த 2 சமூகமும் ரொம்ப மோசமான சமூக நிலையில் இருக்கிறது. படிப்பு கிடையாது, வேலைவாய்ப்பு கிடையாது, மதுவுக்கு அடிமையாக இருக்கின்ற இந்த சமூகம். குடிசையில் வாழ்ந்து கொண்டு வேலைவாய்ப்பு இல்லை, வளர்ச்சி கிடையாது, விவசாயத்தை நம்பி விவசாய கூலியை நம்பி இருக்கின்ற சமூகங்கள். இந்த 2 சமூகத்திற்கும் வளர்ச்சியின் இந்த திட்டங்கள் தனிப்பட்ட முறையில் எந்த ஆட்சியும் கொண்டு வரல. குறிப்பா திமுக இதுல திட்டமிட்டு இந்த 2 சமுதாயத்தை பிரிக்க வேண்டும், பிரித்தால்தான் இவர்கள் ஆட்சியில் இருக்க முடியும் என்று சூழ்ச்சிகள் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கேயாவது ஒரு, ஏன்னா இந்த பிரச்சனைகள் வந்து ஏதோ திடீர்னு 30 ஆண்டு 40 ஆண்டு பிரச்சனைகள் கிடையாது. இது 200 300 400 ஆண்டுகளாக அங்க இருக்கின்ற பிரச்சனைகள், மற்ற சமூகங்களால் ஏற்படுத்த பிரச்சனைகள். 2 பேரும் ஒன்னா இருக்கக்கூடாது, பிரச்சனை இருக்கணும் இருக்கு. தொடர்ச்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி அனைத்து சமூகங்களுக்காக கட்சி. எங்களுடைய முன்னோடிகள் ஐடியலாக்ஸ், எங்களுடைய ஐடியலாக்ஸ் முன்னோடிகள் வந்து தந்தை பெரியார் அவர்களும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் புரட்சியாளர் கார்ல் மார்க்ஸ் அவர்களும் தான். அவருடைய கொள்கை வழியில தான் நாங்கள் எங்கள் கட்சியை நாங்கள் நடத்திட்டு வரோம். அந்த வகையில் வளர்ச்சியை நோக்கி நம்ம செல்ல வேண்டும். சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசாக ஆக்கிக்கிட்டுலாம் அது போகக்கூடாதுன்னு அந்த எண்ணத்தில் நான் இப்போ மட்டும் இல்லை, முதல்ல இருந்து என்னோட எண்ணம் அப்படிதான் இருக்கு, இனியும் அப்படி இருக்கும்.